ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இந்த கச்சத்தீவு பிரச்சனையை, கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்ததாக இன்றைக்கு குற்றச்சாட்டை எடுத்து வைத்து தேர்தலிலே கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக ஆக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. உண்மையில் கச்சத்தீவில் ஒரு இலையை கூட கிள்ளி போடாத பாரதிய ஜனதா கட்சி சீனா அபகரித்திருக்கின்ற அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேச தயங்குகின்ற, பேச முடியாத, வாய் மூடி மௌனியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போது கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி தேர்தலுக்காக கிளப்பியிருக்கிறார்கள். உண்மையில் ஏன் கச்சத்தீவை கொடுத்தார் இந்திரா காந்தி? நீங்க முதலில் பார்க்க வேண்டியது, இலங்கை தீவில் வாழுகின்ற மக்கள் எத்தனை விதமான தமிழர்கள் இருக்கிறார்கள்? 3 விதமான தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தமிழீழத்தில் இருக்கின்ற பூர்வீக தமிழர்கள். இன்னொன்று, இலங்கை தலைநகர் கொழும்பிலே இருக்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்கள். இங்கிருந்து தொழிலுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் போனவர்கள். இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய கண்டி, நுவரெலியா மற்றும் புத்தளம், குருநாக்கல் போன்ற இடங்களிலே, மலைப்பகுதிகளிலே, டீ எஸ்டேட்டுகளிலே வாழ்க்கையை நடத்துகின்ற அந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள். இவங்களை தான் கள்ளத்தோணின்னு முத்திர குத்தினாங்க. இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் 3 பிரிவாக இருக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதில் கடைசி நிலையில் இருப்பவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர்கள். இப்படி மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் எந்த உரிமையும், அடிப்படை உரிமையும் இல்லாத சூழ்நிலைதான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது என்றால் நீங்க நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. அதாவது 4 பார்வையற்றவர்கள் ஒரு யானையை தடவி பார்த்து, தும்பிக்கையை தடவி பார்த்து அது உலக்கை என்று சொன்னதைப் போல, காதை தடவி பார்த்து அது முரம் என்று சொன்னதைப் போல, உடலை தடவி பார்த்து சுவர் என்று சொன்னதைப் போல, யாருமே கச்சத்தீவு பிரச்சனையை சரியாக கையாளவில்லை, சரியாக சொல்லவில்லை. அதன் பின்னே மறைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை யாருமே தொடவில்லைங்க. ஏன் கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு இந்திரா காந்திக்கு என்ன பயமா? கச்சத்தீவை அண்ணாமலை சொல்றாரு, இப்ப வீரமாக முழங்குகிறாரு. கச்சத்தீவை கொடுத்துட்டு இந்த அம்மா இந்திரா காந்தி காசை வாங்கி முந்தானையில முடிஞ்சுக்கிட்டு வந்தாங்களா? இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக, அறிவு கட்டத்தனமாக? அறிவு இருக்குங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜெய்சங்கர், இன்றைக்கு பேசுகின்ற ஜெய்சங்கர்ல இருந்து அத்தனை பேரும் உண்மைகளை மறைத்து அல்லது உண்மைகளை புரிந்து கொள்ள தகுதியற்றவர்கள் தான் இன்றைக்கு பிரதமர்களாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். இவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இதிலிருந்து தெரிகின்ற ஒரு உண்மை. ஆக்சுவலா என்ன நடந்தது? இப்ப இலங்கையில் இருக்கிற தமிழர்கள், அதாவது கொழும்புல இருக்கிற தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அழகா சிங்களம் பேசுவாங்க, அவங்க நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு குடியுரிமை இருக்கு. இலங்கையில் அப்போ பிரிட்டிஷ்காரன் இருந்த காலத்திலிருந்தே அடையாள அட்டை இருக்கு. பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுத்துருவாங்க, குடியுரிமை அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஈழத்தமிழர்களுக்கு, புலம்பெயர் தமிழர்கள், இப்போ ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் அடையாள அட்டை எல்லாம் இருக்குது. இதில் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் எந்த விதமான அந்த இலங்கை குடியுரிமை கிடையாது. அவங்களுக்கு குடியுரிமை இல்லை என்றால் என்ன தெரியுமா பிரச்சனை? குடியுரிமை இல்லை என்றால் ரேஷன் கிடையாது, ஒரு வீடு வாங்க முடியாது, குழந்தைகளை பள்ளியில் படிக்க வைக்க முடியாது, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்தாபனங்களை உருவாக்கி அவங்களுக்குள்ள படிப்பு சொல்லி கொடுத்தா தான். அதெல்லாம் 10th கூட போக முடியாதவங்க திருப்பி
அந்த குதிரை லாயம் என்கின்ற அந்த 10க்கு 10 குதிரைகளை கட்டி வளர்த்திருந்த அந்த 10க்கு 10 காம்பரான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளதான் வாழ்க்கையை நடத்தி அதற்குள்ளே அந்த அங்கேயே வாழ்ந்து குழந்தை அவர்களுக்குள்ளே திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று அங்கேயே மண்ணுக்கு இரையாகி விடுகிறார்கள். திருப்பி திருப்பி தேயிலை தோட்டத்திற்கே இரையாகி விடுகிறார்கள் அந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள். இவர்களுக்கு குடியுரிமை இல்லாமல் இருந்தது. குடியுரிமை இல்லைன்னா இடம் வாங்க முடியாது, ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. ரேஷன்ங்கிறது இலங்கை அரசு கொடுக்குற ரேஷன் ஒரு வாரத்துக்கு ஒரு ராத்தல் பான், அதாவது ஒரு பிரெஞ்சு லோப்புங்கிற அந்த உயர்தரமான ரொட்டி, ஒரு ஜாம் பாட்டில், பட்டர், சோப்பு, சீனி, தேயிலை இவ்வளவும் கொடுப்பாங்க. இதுதான் இலங்கை ரேஷன். உலகத்தில் உயர்தரமான ரேஷன் கொடுக்கறது இலங்கை தான், எல்லாரும் கொடுப்பான். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது மாற்றி கொடுப்பான், அரிசியாக கொடுப்பான், ரொம்ப தரமான பொருள் கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடைக்காது அவங்களுக்கு. ஒரு நிலம் வாங்க முடியாது, சொந்தமாக வீடு கட்ட முடியாது. இதை விட கொடுமை, இலங்கையிலிருந்து அந்த தேயிலை தோட்டத்திலிருந்து கொழும்புக்கு வர முடியாது. பிற நகரங்களுக்கு போனால் எங்கே அடையாள அட்டைன்னு கேட்பான். அதனால பெரும்பாலும் அவர்கள் வெளியே வர்றதே இல்லை. இத்தனை சிக்கல்களையும் தாண்டி அவர்கள் கொழும்பு வந்து விட்டு போவதற்கு அங்கே தோட்டத்தில் ஒரு லெட்டர் வாங்கி, எஸ்டேட்டில் லெட்டர் வாங்கி வந்துட்டு போகணும். இப்படித்தான் ஒரு கையறு நிலையில் இருந்தாங்க இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள். இவர்களுக்கு இலங்கை சுதந்திரம் அடையாத வரை பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரன் போகும்போது தன்னுடைய பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுகளையாவது பிரிட்டிஷ் குடியுரிமையாவது அவன் கொடுத்துட்டு போயிருக்கணும். அப்படியே நட்டாற்றில் நிற்கதியாக கைவிட்டு போய்விட்டான் பிரிட்டிஷ்காரன். இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இந்த பிரச்சனை தொடங்கியது. இலங்கை அரசு மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு சுத்தமாக குடியுரிமை கொடுக்க முடியாது, நீங்க புறப்படுங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரம். நாட்டில் வறுமை, பணம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க இரண்டாம் உலகப் போருக்கு சுரண்டிட்டு போயிட்டாங்க. நேரு நிற்கதியாக நிற்கிறாரு. நேரு தன்னுடைய சொத்துக்களை விற்று உணவுப் பொருட்களை வாங்கி நாட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார். அமெரிக்காவிலிருந்து இலவசமாக கோதுமை இவற்றையெல்லாம் வாங்கியவர் நாட்டு மக்களுக்கு அவர் ஒரு வழியாக சமாளித்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்க நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்ன உடனே பிரச்சனை பெரிதாக வெடித்தது. இந்த இலங்கை தொழிலாளர்களுக்கு, இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுக்காக முதலில் ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தது யார் தெரியுமா? நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர், முதுபெரும் தலைவர் திரு ஜீவா அவர்கள். ஜீவா அவர்களும் சிவகங்கை மாவட்டம் சிராவயல், புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கின்ற சிராவயலுக்கு அருகில் உள்ள அதிகரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சோமசுந்தரம் அவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்போது இருக்கின்ற மலையக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். 1935 அதற்கு முன்பாகவே ஜீவா இங்கே போய் இந்த ஆரம்ப கட்ட வேலைகளை செய்துட்டு 35 நேருவை கூப்பிடுறார். நேரு அங்கே போய் அவர் தான் இந்த மலையக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸை தொடங்கி வைத்து, அந்த தொழிற்சங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். அவர்களுக்கு தேவையான சட்ட விதிமுறைகள் அதையெல்லாம் அவர் பாரிஸ்டர்ல அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சுற்றுப்பயணம் பண்ணி அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு தைரியம் சொல்லிட்டு வர்றாரு. இன்றைக்கும் நேருடைய படம், அவர் திறந்து வைத்த அந்த படம் இருக்கிறது. நேருடைய படம் இங்கே மலையக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருக்கிறது. ஆகவே நேருவுக்கும் நேரு குடும்பத்திற்கும் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த குடியுரிமைக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட தொடர்பு இருக்கிறது. சுதந்திரம் அடைந்தது, நேருவோடு ஒரு ஒப்பந்தம் நடந்தது. கொஞ்சம் டைம் கேட்டாங்க. நேரு அதை திருப்பி அந்த தொழிலாளர்களை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு டைம் கேட்டார். அதன் பிறகு சிறிமாவோ பண்டாரநாயக்காவுடைய கணவர் திச பண்டாரநாயக்காவுக்கும் இவர் நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கும் சாஸ்திரி சிறிமாவோ ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. அந்த ஒப்பந்தத்தின்படி மொத்தமாக இருந்த ஒரு 8 லட்சம் தோட்ட தொழிலாளர்களில் 1 லட்சம் பேருக்கு குறைவாகவே 50,000 பேருக்கு, அவனும் அப்போ இலங்கையும் கஷ்டம்தான், 50,000 பேருக்கு அளவிற்கு அவர்கள் அந்த குடியுரிமையை கொடுப்பதாகவும் மீதி பேரை இந்தியா எடுத்துக்கொள்வதாகவும் ஒப்பந்தம் போட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வர்றவங்க வரலாம், திருப்பி வரலாம் அப்படின்னு சொன்னோட வந்தவங்களுக்கெல்லாம் 5 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. இதில் ஊட்டி,
அந்த நீலகிரி குன்னூர் பகுதிகளில் தேயிலை தோட்டங்களில் அவங்களுக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் குடியிருக்கிறது கொடுத்து தன்னால் முடிந்த உதவிகளை இந்திய அரசு செய்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்திரா காந்தி வர்றாங்க பதவிக்கு. இந்திரா காந்தி பதவிக்கு வந்த உடனே மறுபடியும் அங்கே நெருக்குதல் அதிகமாகுது. திருப்பி அவங்க விரட்டுறாங்க. பல்வேறு கொடுமைகளை செய்யும்போது இந்திரா காந்திக்கு அந்த குரல் வருது. அவங்க தலையிடுறாங்க. இந்திரா காந்தி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இலங்கை ஒரு ரவுடி நாடு மாதிரி நடந்துக்கிறது. எப்பவுமே இலங்கை அப்படித்தான். இப்படி இருக்கின்ற பொழுது 1971ஆம் ஆண்டு இந்த சேக்குவேரா என்ற கலவரம், மிகப்பெரிய கலவரம் இலங்கையில் வெடிக்குது. அதை யார் நடத்துறாங்கன்னா ரோகண விஜய வீர. நீங்க இந்த இதிலே பார்க்கடா காட்டுறேன். ரோகண விஜய வீர அவர் தலைமையில் இந்த கலவரம் வெடிக்குது. அந்த கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான சிங்களவர்கள், அவர் ஒரு லெப்டிஸ்ட், ரஷ்யாவில் படிச்சுட்டு அதன் பிறகு இந்த ஆயுத புரட்சிக்கு சீனா மூலமாக உதவிகளை பெற்று, சீனாவில் ரொம்ப நாள் இருந்த ரோகண விஜய வீர சீனாவுடைய உதவிகளை பெற்று தான் இங்கே ஒரு பெரிய இளைஞர் படையை கட்டி அவர் நடத்துகிறார் 1971. அது கண்டுகொள்ளப்படாத அந்த ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்ப மிகப்பெரிய அளவில், அதாவது அவங்களுடைய பிளான் படி 50 வயதுக்கு மேல் உள்ள எந்த சிங்களவனையும் கொன்று விடுவது. தமிழர்கள் பிரச்சனை பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, சிங்கள பகுதிகளில் தான் இந்த பிரச்சனை. ரோகண விஜய் வீரவுடைய அந்த இளைஞர் படை, அந்த புரட்சி படை என்ன பண்றாங்க, சிங்களவர்களே கொள்றாங்க. அந்த ஸ்ரீலங்கா சிறிமாவோ பண்டாரநாயக்காவுடைய சுதந்திர கட்சி, மற்ற ஜெயவர்தனனுடைய கட்சிக்காரங்க இவங்களை எல்லாம் கொள்றாங்க. தேடி பிடித்து கொள்ளும் போது நிலைமை கட்டுமீறி போகிறது. பல போலீஸ் ஸ்டேஷன்களையும் அவங்க கைப்பற்றுறாங்க. கொழும்பை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில தான் இந்த இலங்கை அரசு, ஸ்ரீலங்கா அரசு உடனடியாக உதவி கேட்டா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு தகவல் மேல் தகவல் அனுப்புறாங்க. 1971 ஏப்ரல் மாதம் இந்திரா காந்தி ஒரு கப்பல் நிறைய தரைப்படை, விமானப்படை மற்றும் கப்பற்படையை அனுப்பி வைக்கிறாங்க. 8 ஹெலிகாப்டர் போகுது. அதில் ஒரு பைலட் தான் உமேஷ் யாதவ். அவர் தன்னுடைய நினைவுகளை கட்டுரையாக டெக்கான் கிரானிக்கல்ல பதிவு செய்திருக்கிறார். மே 5ஆம் தேதி 2022 அப்டேட் செய்யப்பட்ட இந்த கட்டுரை இதில் இருக்குது. என்ன, அதையும் பாருங்க. இப்போ இந்திய படை போய் எல்லாத்தையும் அந்த கலவரத்தை அடக்கி அரசை மீட்டு சிறிமாவோ கையில் ஒப்படைச்சிட்டு அங்கேயே இருந்துருச்சு. அதாவது படையை எடுக்கல. கிட்டத்தட்ட 1 மாத காலம் இலங்கை அரசினுடைய அதிகார வரம்பையும் மீறி இங்கே கலவரத்தை அடக்க சென்ற படை அங்கே இருக்குது. பிரச்சனை வெடிக்குது. எப்படி தெரியுமா? இந்த ஜெயவர்தனே இருக்கார்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயவர்தனே, இந்திய படை சிங்களவர்களை கொன்றதும் பத்தாமல் சிங்கள இளைஞர்களை கொன்ற இந்திய படை இப்போது நிரந்தரமாக இங்கே தங்கியிருக்கிறது. எதற்காக தங்கியிருக்கிறது? இலங்கை அரசை கவிழ்ப்பதற்கு தங்கியிருக்கிறதான்னு பல்வேறு போராட்டங்களை நடத்துறாரு. சிறிமாவோ உடனடியாக படையை எடுத்துக்கொள்ள சொல்லி இந்திரா காந்தியை வலியுறுத்துகிறார். இந்திரா காந்தி அப்போ தான் பேசுகிறாங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன், குடியுரிமை கொடுங்க. உனக்கு தேவைப்படும் போது கூப்பிட்ட இல்லை, தேவைப்படும் போது இந்திய படை தேவைப்படுதில்லை, இந்தியாவுடைய அதிகாரம் தேவைப்படுதில்லை, இப்போ குடியுரிமை பற்றி பேசுவோம் வா அப்படின்னு சொல்லி அப்போதுதான் மறுபடி அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அப்போ 8 லட்சம் பேராக இருந்த மலையக தமிழர்களுடைய எண்ணிக்கை 11 லட்சம் ஆகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை உயர்ந்து விட்டது. அதனால் 8 லட்சம் பேர், 5லிருந்து 8 லட்சம் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் குடியுரிமை தருகிறேன் என்று ஒத்துக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற போது என்ன ஆகுது, 1971 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தொடங்குது. அதற்கு முன்பாகவே ஒப்பந்தங்கள் எல்லாமே வரைவு செய்யப்பட்டு விட்டது. இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில மறு ஒப்பந்தம், தோட்ட தொழிலாளர்களுக்காக, இந்த மலையக தொழிலாளர்களுக்கு, மலையக இந்தியர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான ஒப்பந்தம் எல்லாமே வரைவு செய்யப்பட்டு விட்டது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும் என்றால், என்னுடைய ஒன்றுவிட்ட சித்தப்பா திரு வெள்ளைச்சாமி அவர்கள், அவர்தான் இலங்கை அரசினுடைய வெளியுறவுத்துறையிலே மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். குறிப்பாக இந்தியாவிற்கும் இந்திய ஹை கமிஷனுக்கும்
இந்திரா காந்தி போகும்போது ஜெர்மனிக்கும் அவர் மொழிபெயர்ப்பாளர். இலங்கை கிரிக்கெட் அணியில் இருந்தவர் திரு வெள்ளைச்சாமி அவர் பேர். நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் இலங்கை 1971 ஆண்டு யுத்தத்தில் பாருங்க, அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான். பாகிஸ்தான் விமானங்களுக்கு அங்கே பெட்ரோல் போடுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் தெரிந்து இந்திரா காந்தி கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். அதன் பிறகு 1971 ஆண்டு யுத்தத்தில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை அடைந்தவுடன் இலங்கை பயப்படுது. இந்த வெற்றியை அடிப்படையாக வைத்து சூப்பர் பவர், அதோட இந்தியா அணுகுண்டை வெடிச்சிருச்சு. அணுகுண்டு சோதனை செய்து வல்லரசு என்ற அங்கீகாரத்தை ரஷ்யா கொடுத்து இப்படிப்பட்ட செயல்கள்லாம் உருவாகுது. அதன் பிறகு மீண்டும் இந்திய டெலிகேஷன் போய் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு 8 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு இலங்கை அரசு ஒத்துக்கொள்ளுகிறது. மீதி பேரை இந்தியா எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு அப்போது அதுதான் இந்திரா காந்தி சிறிமாவோ ஒப்பந்தம். அதன் மூலம் குடியுரிமை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போது மறுபடியும் பிரச்சனையை ஜெயவர்தனா உருவாக்குறார். 74, 73, 72, 73 இந்த ஒப்பந்தங்கள் சரி பண்ணப்பட்டு நடைமுறைக்கு வரும்போது மறுபடியும் அவன் எதிர்க்கட்சி விடுவானா? குடியுரிமை கொடுக்கக்கூடாது, குடியுரிமை கொடுக்கவே கூடாது, அவங்க முழுமையாக இந்திய மலையக தோட்ட தொழிலாளர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புன்னு சொல்லி இந்த ஜெயவர்தனை மிகப்பெரிய போராட்டத்தை இலங்கை முழுவதும் நடத்துகிறார். இப்போ இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆட்சிக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போதுதான் சிறிமாவோ பண்டாரநாயகா இந்த கச்சத்தீவை கேட்குறார். இந்த கச்சத்தீவை கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், நான் தீவு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனையில் தான் மக்கள் கவனம் செலுத்துவார்கள், என்னை ஆதரிப்பார்கள், கச்சத்தீவை பெற்றதற்காக ஆதரிப்பார்கள், இதை மறந்துடுவாங்கன்னு சொல்லி இதற்காக தாரை வார்க்கப்பட்டது தான் கச்சத்தீவு. நீங்கள் பாருங்க, 8 லட்சம் மலையக தமிழர்களுக்கு இடம் வாங்குவதற்கு அவங்க இருந்த இடம் சொந்தமாயிருச்சு. 8 லட்சம் பேருக்கு 10க்கு 10 சதுரடி வீதம் கணக்கு போட்டு பாருங்க. நீங்கள் கொடுத்த தீவினுடைய சுற்றளவு 5 கிலோமீட்டர். ஆனால் அந்த 8 லட்சம் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்தது பல்லாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு அந்த 8 லட்சம் பேருக்கு கிடைத்தது. இதை கொடுத்துட்டு 8 லட்சம் பேர் 8 லட்சம் இந்தியர்களுக்கு நிரந்தர குடிமையை அங்கே பெற்றுக் கொடுத்தார். அதற்காகத்தான் இந்த கச்சத்தீவு விட்டு கொடுக்கப்பட்டது. இது வெளிவராத உண்மை. நீங்கள் டெக்கான் குரானிகளில் பார்த்துக்கலாம். இந்த கலவரம், ரோகண விஜயவீர கலவரத்தை அடக்கியதை பற்றி தெரியும், பேசி போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த சேக்குவேரா, அந்த ரோகண விஜயவீரா நடத்தின அதற்கு பெயர், அந்த சம்பவத்திற்கு பெயர் சேக்குவேரா. அதுக்கு பேரே, அந்த புரட்சிக்கு பேரே சேக்குவேரா. இதெல்லாம் கால ஓட்டத்தில் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு இன்றைக்கு இல்லை. நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய தகப்பனார் தான் 1955 மலையக தோட்ட தொழிலாளர்களுக்காக கண்ணீர் என்ற நாடகத்தை இலங்கையிலே அரங்கேற்றியவர். அந்த நாடகம் அன்று இரவே தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு என்னுடைய தந்தையார் இந்தியா வந்து அதை இங்கே பதிப்பித்து கொண்டு சென்று புத்தகமாக வெளியிட்டார். அது சக்கப்போடு போட்டது, மிகப்பெரிய விற்பனையானது. அந்த புத்தகம், கண்ணீர் புத்தகம், அப்பாவுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. அதில் ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது எங்கள்கிட்ட மிச்சம். இப்படியெல்லாம் மலையக தோட்ட தொழிலாளர்கள் இலங்கை பிரச்சனையை பற்றி எங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அன்றைக்கு இந்திரா காந்தி எடுத்த முடிவு என்பது மலையக தோட்ட தொழிலாளர்களை கணக்கிலே வைத்து தான் அவர் எந்த முடிவையுமே எடுத்தார் இலங்கை பிரச்சனையில். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதை தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்திரா காந்தி ஒரு தடவை படை அனுப்புனாங்க, இலங்கைக்கு படை அனுப்பி அந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுத்தார்கள். மீண்டும் ராஜீவ் காந்தி அனுப்பினார்கள் அமைதிப்படை, இந்திய அமைதிப்படை. அந்த சமயத்தில் இந்தியாவினுடைய இறையாண்மை இலங்கையினுடைய பாதி பகுதியில் வந்துருச்சு. கச்சத்தீவு நமக்கு சொந்தமாக வந்துருச்சியா? அந்த காலகட்டத்தில் எந்த மீனவரும் பாதிக்கப்படவே இல்லையா? இந்திய மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அமைதிப்படை இருந்தவரை. சரியா? இருந்தவரை எந்த பாதிப்புமே கிடையாது. அந்த ஒரு பிரச்சனையே வரலை. ஏனென்றால் இலங்கையின் பாதி பகுதியே இந்தியாவின் இறையாண்மைக்குள் வந்துவிட்டது.
இன்று வரை அமைதிப்படை இருந்திருந்தால் பிரபாகரனும் உயிரோடு இருந்திருப்பார். அதுதான் என்னுடைய வாதம். இதை எதிர்த்து பேசுகிறவர்கள் பேசலாம். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று குருடர்கள் பார்வையற்ற சகோதரர்கள், பார்வையற்றவர்கள் யானையை தடவி பார்த்ததைப் போல இன்றைக்கு அண்ணாமலையும் பிரதமரும் அண்ணாமலையும் யானையை தடவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஜெய்சங்கரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் யானையை தடவி பார்த்த பார்வையற்றவர்களாக அவர்கள் பொய்யை புனை சுருட்டை பேசி எப்படியாவது தேர்தலிலே வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த ஜம்பம் இங்கே சாயாது. இதுதான் நிலை. இதுதான் இந்த கச்சத்தீவு பற்றிய உண்மையான வரலாறு. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.